வேதங்கள், வேதத்துக்கு வேற ஒரு பெயரையும் வச்சிருப்பாங்க, மறைன்னு சொல்லுவாங்க. மறைண்டா வேதம் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. மறைண்டா என்ன? மறைச்சியல். மறைண்டா என்ன? மறைச்சிடணும். அதுல தப்பு தவறு இருக்குதான் செய்யும். மறைச்சிரு, எல்லாருக்கும் கொடுத்துறாத, இது குறிப்பிட்ட சாரார் தான் படிக்கணும், அனைவரும் படிச்சிடக்கூடாது, ஒரு சாரார் படிச்சா காதுல ஈயத்தை கட்சி ஊத்துவோம் என்றெல்லாம் வேதங்களை மக்கள் சிந்திக்க கூடாது. வேதங்கள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும், அதுல தப்பு தவறு இருந்தாலும் நீ பார்க்க கூடாது அப்படின்னு எல்லா வேதங்களும் சொல்லும் பொழுது இந்த ஒரு வேதம் சொல்லுது படி, சிந்தி, தப்பு இருந்தா எடுத்து காட்டு. ஆச்சரியமா இல்ல? அதிசயமா இல்ல? இது இப்படி எவனுக்கு முடிஞ்சது? உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எவனாச்சு, எந்த கொம்பனாச்சு, எந்த பல்கலைக்கழகமாச்சு, எந்த ஒரு அரசாங்கமாச்சும், எந்த ஒரு நிறுவனமாவது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இதில் எவனும் தவறு காண முடியாது என்று அறைகூவல் விட முடியுமா? இது கடவுளின் வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் அவன் 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்றான், இன்னைக்கு உள்ளதை மெய்ப்பிக்குது. ஏன்? அவன் தானே படைச்சான். மழை பெய்யறத பத்தி அவன் சொன்னான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான்னு அப்படித்தானங்க இருக்கு. அவன் தானே மழையை பெய்ய வைக்கிறான். இவங்க கண்டுபிடிச்சது மாறிக்கிறமா? அப்ப இது கடவுளே கொடுத்த காரணத்தினால் தான் குர்ஆன் எதை பேசினாலும் சரி பேசாம இல்ல. சூரியனை பேசுகிறது, சந்திரனை பேசுகிறது, பூமியை பேசுகிறது, மழையை பேசுகிறது, தாவரங்களை பேசுகிறது, அவற்றுடைய செயல்பாடுகளை பேசுகிறது, எறும்பு, தேனி என்று ஜீவராசிகளை பற்றி பேசுகிறது, இலைவிலைகளை பற்றி பேசுகிறது, காற்றை பற்றி பேசுகிறது, வாழுகிற பூமியை பற்றி பேசுகிறது, கடலை பற்றி பேசுகிறது, அதில் உள்ள அலையை பற்றி பேசுகிறது, பூமிக்கு அடியில் உள்ள நிலத்தடி நீரை பற்றி பேசுகிறது. எதை பேசினாலும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற மேதை பேசுவான அதைவிட சிறப்பாக பேசுகிறது. குர்ஆன் பேசுது. எதை பேசினாலும் சரி, இன்னைக்கு வா, எந்த மேதை இதை பத்தி சொல்லி இருக்கிறான், கரெக்டான கொண்டா, இந்த பார் குர்ஆன. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு அவனுக்கு ஈக்குவலா பேசும், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில குர்ஆனுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் இருப்பதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அற்புதம் எது? குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக எந்த மனிதராலும், இன்னும் உலகத்தில் நான் கேட்கிறேன், உலகத்தில் அதிகமா எதிர்க்கப்படுற மார்க்கம் எதுங்க? இஸ்லாம் தான். எல்லா வகையிலையும் என்ன மாச்சு ஒண்ணு நடந்தா உடனே இஸ்லாத்தை டேமேஜ் பண்றது, இஸ்லாத்தின் மீது முத்திரை குத்துறது. எவனாச்சும் நாலு கிறுக்கு போயிடுவோம் என்னத்தையா குண்ட வச்சுட்டான்னு வைங்களேன், இஸ்லாமே இதை சொல்லுதுங்கிற மாதிரி காட்டி அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வெறுக்கணும் என்றெல்லாம் சர்வதேச அளவில் திட்டம் தீட்டப்பட்டு அறிவு ஜீவிகளால் அது பரப்பப்படுகிறது. இப்படி எல்லாம் பண்றீங்களப்பா, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசைதானே, இது செய்யுங்களேன். எதை செய்யுங்க? குர்ஆனை உங்க கையில் எடுத்துக்கிட்டு இது மிஸ்டேக் கொண்டு வாப்போம், ஈஸியா ஒளிஞ்சிருமே. குர்ஆன்ல தப்புன்னு நீ நிரூபிச்சு காட்டிவிட்டால் உன் ஆசை நிறைவேறிடுமே. முடியாது. முடியாத காரணத்தினாலதான் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மதத்துக்காரனும் இன்னொரு மதத்துக்காரனை திட்டுவான். எதுல திட்டுவான் தெரியுமா? அந்த மதத்தினுடைய புராணத்தில் போய் திட்டுவான், அதனுடைய வரலாறுல திட்டுவான், அதனுடைய சட்டங்கள்ல போய் திட்டுவான். நம்மளை திட்டும் போது மட்டும்தான் எங்க வைக்குவான்? நம்மள உள்ள நாலு கிறுக்கு பயில இருக்கான அதை திட்டுவான். எதை திட்ட முடியாது? குர்ஆன திட்ட இயலாது. அடே நீ புராண இதிகாசங்களை எடுத்து அது தப்பு, இது தப்பு. அப்படியே ராமர் பாலம் கட்டியிருப்பாரா? கடல் கடியில் இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்பீல. அப்படி எல்லாம் நீ கேட்கக்கூடிய நீ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல அப்படி ஒரு கேள்வி எழுப்ப இயலுமா? எழுப்ப இயலாது. அதனால அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான முறையில திருமறை குர்ஆனை எல்லாம் தந்திருக்கிறான். எப்படின்னு பாருங்களேன்.